மாவட்டம் பல்லடம் அடுத்த காரணம்பேட்டை பகுதியில் திமுக மகளிர் அணி சார்பில் இன்றைக்கு வெல்லும் தமிழ் பெண்கள் என்கின்ற மாநாடு தற்போது நடைபெற உள்ளது. கோவை, நீலகிரி, கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 39 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து இந்த மாநாட்டில் மகளிர் அணியினர் பங்கேற்க உள்ளார்கள். கிட்டத்தட்ட 1,50,000 2 லட்சம் பேர் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாநாட்டில் பங்கேற்பதற்கான உணவு ஏற்பாடு என்பது மிக பிரம்மாண்டமான அளவில் அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய திடல் அருகே 2 கிலோமீட்டர் தொலைவில் தனியார் மண்டபத்தில் அந்த உணவு தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே திருவண்ணாமலையில் இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு மூலம் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டிருக்கின்ற சூழலில் இன்றைக்கு மகளிர் அணி மாநாட்டில் கிட்டத்தட்ட 1,00,000 1,50,000 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் இந்த அசைவ உணவு என்பது தயார் செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 30,000 கிலோ கோழி இறைச்சிகளை கொண்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, முட்டை உள்ளிட்டவை தயார் செய்யும் பணியில் சமையல் கலைஞர்கள் 1,500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதிகாலை முழுவதிலே இந்த உணவு தயாரிக்கும் பணி ஒரு தனியார் மண்டபத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த தயாரிக்கக்கூட உணவுகளை பேக்கிங் செய்து அந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய பணியினை மேற்கொள்ள அந்த பேக்கிங் செய்யக்கூடிய பணியில் 500க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். தயார் செய்யப்பட்டு பேக்கிங் செய்யப்படும் அந்த உணவுகள் வாகனங்கள் மூலம் ஏற்றி செல்லப்பட்டு ஆங்காங்கே மாவட்ட வாரியாக பிரிக்கப்பட்டுள்ள பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ள இடங்களிலேயே அந்த மகளிர் அணி மாநாட்டில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஏற்பாடுகளும் அந்த திமுக நிர்வாகிகளால் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாடு என்பது மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெறக்கூடிய சூழலில் பல்வேறு கட்ட அந்த ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக சொல்லணும்னா மொபைல் கழிவறை, அதே போல் பாதுகாப்பு பணிகள், அங்கங்கே வரக்கூடியவர்களுக்கு அந்த தண்ணீர் வசதி உள்ளிட்டவை ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த உணவு வழங்கக்கூடியதும் மிகச்சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது.